வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணும்போது எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் மாறி இருக்கு. சில பேர் வந்துட்டு அப்லோட் பண்ணுவாங்க, எந்த ஒரு டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஹேஷ்டேக் எதுவுமே கொடுக்காம என்ன கேட்டகரி அதுன்னு கூட தெரியாமல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வியூஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100க்குள்ளே தான் வரும். பட் இந்த செட்டிங் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக போகும். ஸோ அதை வந்து A to Z எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதில் போஸ்ட், ஸ்டோரி, ரீல்ஸு, லைவ், நோட்டுன்னு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணி போகிறீங்கன்னா ரீல்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரீல்ஸை செலக்ட் பண்ண உடனே உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி அதில் ஆடியோ, டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட்டு, சவுண்டு, ஸ்டிக்கர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணுங்கள். வேணாம் அப்படின்னா கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் டைட்டில் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அந்த டைட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு டைட்டிலை வந்துட்டு செட் பண்ணுங்கள். அதே ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் டைட்டிலை வந்து இந்த இடத்துலேயே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல என்ன வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஒரு லிங்க் கொடுக்குறீங்கனாலையும் அந்த இடத்துல லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஹேஷ்டேகை பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் நீங்கள் எதை வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயங்களை வந்துட்டு அதிகமாக காட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து ஆல்காரிதம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அது ரீச் பண்ணும். ஸோ அதனால் இந்த ஒரு செட்டிங், இந்த ஹேஷ்டேக் பண்ணுறப்ப மட்டும் மொத்தமாக எல்லாரும் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. அது உங்களுக்கே வந்து பிரச்சனை ஆகிடும். ஸோ இதே மணிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால் வீடியோவில் என்ன நீங்கள் காமிச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு இங்கே ஹேஷ்டேக் நிறைய போட்டுறாதீங்க. ஒரு 30, 40, 20 அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 10க்குள்ளே மட்டும் ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி திஸ் ரீல்னு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, இல்லை உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த ரீல்ஸை வந்து ஷேர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ நீங்கள் பப்ளிக்னா பப்ளிக்கே கொடுத்துட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் யுவர் வாய்ஸ் வித் மீடியா ஏஐன்னு வந்து இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு வந்துட்டு இது எனேபிள் பண்ணாலையும் அது வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா அதாலேயே வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது, ஏஐயோ டப்பிங் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லேருந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஆட் லிப் ஸ்னீக்குன்னு இருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜில் டப் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இதில் வந்து 4 லாங்குவேஜை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸோ பேக்கில் வந்துட்டு அடுத்தது ஸ்டோரியாக இதை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே இன்ஸ்டாகிராம்லேயும் இதை வந்து ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆஃபில் இருந்தால் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை எனேபிள் இருக்குது, எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்கில் வந்துடுறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு யாருக்காவது டேக் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ டேக் பண்ணுறதா இருந்தால் டேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஆட் ஏஐ லேபிள்னு இருக்கும். ஸோ அதை எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அது இந்த செட்டிங் எதுவுமே பண்ண வேணாம். அதுக்கு கீழே பாருங்கள் சி மோர் செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஸ்டார் வந்துட்டு சில பேருக்கு எனேபிள் இருக்கும். அதாவது மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எனேபிள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுங்க. ஸோ அதை கட்டாயம் பண்ணுவீங்க, எல்லோரும் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காப்பிரைட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது சாங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் வராது. அந்த இடத்துல ரெட்டோ இல்லை எல்லோவோ இல்லை டேஞ்சர் ரைட் எதுவோ தான் எரியும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மணி ஏர்ன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரிஜினல் கண்டென்ட்டாக போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராமல் ஸ்மூத்தாக வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. எந்த பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனேபிளில் தான் இருக்குது, ஏன்னா ஒரிஜினல் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கறனால. ஸோ அந்த செட்டிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் கொலாபரேட்டர்னு இருக்கும். நீங்கள் யாரையாவது வந்துட்டு இன்வைட் பண்ணி கொலாபரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் குரூப், இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணுறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள் ஆட் டாபிக்னு இருக்கும். ஸோ இது எதை சம்மந்தப்பட்ட டாபிக் அப்படின்றத நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெட் கேரு, வைல்டு லைஃபு, ஸோ உங்களோட வீடியோ எந்த கேட்டகரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 டாபிக்ஸை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து டேக் பண்ணுங்கள். மொத்தமாக வந்துட்டு ட்ரெண்டியாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ண வேணாம். உங்கள் வீடியோவில் என்ன காமிச்சிருக்கீங்களோ
அதுக்கேற்ற மாதிரி டேக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த செட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ மேலே பாட்டமுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஷோ ஆகும். அதில் வந்துட்டு ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்துட்டு மெயின் பாட்டமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்த இப்படி லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்த வந்துட்டு தம்ப்நெயிலாக செட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் எந்த இடமோ அதை கொடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் கேலரியில் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்கள் ஆட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேலரியில் கேப்சர் பண்ணி வச்சுருக்க ஏதாவது ஒரு மெயின் பார்ட்டாக வச்சுருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஸோ அந்த இமேஜை நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்கை மட்டும் அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது கேலரிலேருந்து பண்ணனால இதை நான் சேவ் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு தம்ப்நெயில் வந்து கரெக்டாக வந்து அது எக்கு மட்டும் செட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ப்ராப்பராக நம்ம இதில் வந்து எல்லா செட்டிங்குமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ஷேர் நவுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ரீல்ஸ் வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ரீல்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக அந்த செட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கரெக்டாக யூஸ் ஆச்சு அப்படின்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.